பிராண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வித்தகன் சேகர் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. மோகன்ஜி சின்மயி அப்படின்ற மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்கு. சின்மயி பொய் சொல்றாங்க, காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கு பிறகு பல வருஷம் கழிச்சு அவர் மேல குற்றச்சாட்டு சொல்லும் போது அவங்க மேல இருக்கிற நம்பகத்தன்மை போய்விட்டது. சின்மயி ஒரு மிகச்சிறந்த பின்னணி பாடகி, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனா அவங்களுடைய ஆட்டிடியூட் காரணமா அவங்க திரும்ப திரும்ப தன்னுடைய கேரியரை, ஃபிலிம் கேரியரை அவங்களே தான் கெடுத்துக்கிறாங்க. சினிமா துறையிலே கூட மோகன்ஜிக்கு அகேன்ஸ்டா ஒரு குரூப் செயல்பட்டு கொண்டே தான் இருக்கு. திரௌபதி படம் ஹைகோர்ட்ல வழக்காக நடத்தப்பட்ட ஒரு உண்மை சம்பவத்தை. வணக்கம் சார். நேயர்களுக்கும் என் அன்பு வணக்கங்கள் சார். இப்போ திரௌபதி 2ஆம் பாகத்துல பாடினதுக்காக சின்மயி மன்னிப்பு கேட்டிருந்தாங்க. ஆனா இதுக்கு மோகன்ஜி என்ன சொல்லியிருந்தாருன்னா, எதுக்காக மன்னிப்பு கேட்டீங்க, யார் அழுத்தம் கொடுத்தான்னு சொல்லிட்டு நீங்க விளக்கம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு மோகன்ஜி சொல்லியிருக்காரு. இந்த பிரச்சனையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சின்மயி பொய் சொல்றாங்க. இவ்வளவு பெரிய ஸ்டேட்டஸ்ல இருக்கிற ஒரு பின்னணி பாடகி தன்னை மியூசிக் டைரக்டர் பாட கூப்பிட்டாருன்னா அது என்ன படம், யார் டைரக்ஷன்றதை கேட்காம இருக்கவே மாட்டாங்க. ஆனா இவங்க கேட்காமையே போய் பாடிட்டேன் அப்படின்னு சொல்றதே போய். ஒன்று, சின்மயி பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டுக்காக இந்த மாதிரி போய் பண்றாங்க, அல்லது அவங்க யாரோ சிலருடைய அழுத்தங்கள், அரசியல் ரீதியான அழுத்தங்கள் காரணமாக இந்த மாதிரி முன்னுக்கு பின்முரணாக பேசுறாங்க. சார், அவங்க சொல்லியிருந்தாங்க இல்லையா, என்னோட ஃப்ரெண்டு கூப்பிட்டாங்க, நான் போய் பாடிட்டேன், அதனால யாரோட படம் எந்த படம்னே கேட்கல, பட் மோகன்ஜியோட சித்தாந்தத்துக்கும் எனக்கும் முரண்பாடு இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க அறிக்கையில வெளியிட்டு இருந்தாங்க இல்லையா? அதுதான் பொய்ன்னு சொல்றேன். அவங்க ஃப்ரெண்டு கூப்பிட்டாங்கன்றதுக்காக பிளைண்டா யார் டைரக்டர்னு தெரியாமே போய் பாடிட மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி டைரக்டர் மு களஞ்சியம் கூட சின்மயை பத்தி சொல்லியிருக்காரு. அது அதிகமாக மக்கள் கிட்ட ரீச் ஆகல. அவங்க ஒரு ஆட்டிடியூட நடந்துக்கிட்டாங்க. மு களஞ்சியத்தோட படத்தினுடைய பாடலை பாடும்போது ஒரு இளம் இசையமைப்பாளர், அவருக்கு 20 வயசு என்னமோ தான் இருக்கும்ன்ற அப்படின்றாங்க. அந்த இசையமைப்பாளர் பாட்டுக்கு இவங்க பாடியிருக்கிறாங்க. அவர் சில கரெக்ஷன்ஸ் சொல்லியிருக்கிறார் இந்த மியூசிக் டைரக்டர். இவங்க இல்லை இல்லை நான் பாடினதே கரெக்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மியூசிக் டைரக்டரை அவமானப்படுத்தி படுத்தினதாக மு களஞ்சியம் சொல்லியிருக்கிறாரு. ஸோ சின்மயிக்கு ஆட்டிடியூட் இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அவங்க வைரமுத்து மேலே புகார் சொன்னது கூட 2003ஆம் ஆண்டு வாக்கில் நடந்த சம்பவம்னு சொன்னாங்க. ஆனால் அதை அவங்க வெளிப்படுத்துனது 2018ஆம் ஆண்டு வெளிப்படுத்தினாங்க. இந்த ரெண்டுத்துக்கும் இடையில அவங்களுடைய திருமணம் 2010க்கு மேலே நடந்தது. அந்த திருமணத்துக்கு வைரமுத்துவை இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க. இன்வைட் பண்ணது கூட பரவாயில்ல, ஆனால் அதில் வைரமுத்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்காங்க சின்மயி. தன்னை கையை பிடிச்சி இழுத்த ஒரு மனுஷன் காலில் எந்த பொண்ணும், தன்மானம் உள்ள எந்த பொண்ணும் காலில் விழமாட்டா. அதுவும் எல்லார் முன்னிலையிலையும் பகிரங்கமாக காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்காங்க. அதுக்கு பிறகு பல வருஷம் கழிச்சு அவர் மேலே பல அலிகேஷன்ஸ் சொல்றாங்க. எதுக்காக இப்படிலாம் பேசுறாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் ராதாரவி மேலே குற்றச்சாட்டுகள் சொன்னாங்க. தனக்கு பாடுவதற்கு வாய்ப்புகள் வராதபடிக்கு அவர் தடுக்கிறாரு, பின்னணி குரல் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் வராதபடி தடுக்கிறாரு அப்படிலாம் சொன்னாங்க. இந்த சூழ்நிலையில அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு அப்படின்னாக்கா வாய்ப்பு கொடுத்தவர்கிட்ட அவங்க நன்றியோட தான் நடந்துக்கணும். ஆனா வாய்ப்பு கொடுத்த மோகன்ஜிக்கு நன்றி இல்லாம அவங்க இப்படி செய்யறது கொஞ்சம் கூட நியாயம் இல்லை. இப்போ ஆரம்பத்துல இருந்தே சின்மயிக்கு சினிமா துறையில இருந்து அழுத்தம் கொடுக்கப்படதா சொல்லப்படுது. இப்போ வைரமுத்து பிரச்சனை, அப்புறம் ராதாரவி பிரச்சனை, இப்போ புதுசா மோகன்ஜி சின்மயி அப்படின்ற மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்கு. நீங்க சொல்லியிருந்தீங்க இப்போ அவங்க வேணும்னே தான் குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதாவது சின்மயி அந்த டைம்ல ஒரு மெச்சூர்டு இல்லாம இருந்திருக்கலாம், அதனால கூட தனக்கு நடந்த குற்றச்சாட்டுகளை முன் வைக்காம இருந்திருக்கலாம். சரி, 2013ஆம் ஆண்டு வாக்குல மேரேஜ் நடந்தது, அப்பவும் மெச்சூரிட்டி இல்லையா அவங்களுக்கு? அந்த அளவுக்கு தைரியம் இல்லாம இருந்திருக்கலாம் இல்லையா? அப்ப எதுக்கு காலில் விடணும்னு அவசியம் இல்லையே. இப்போ கல்யாணத்துக்கு ஒரு 200-300 பேர் அழைப்போம், எல்லார் காலையிலுமா விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க இல்லையே. யார முக்கியம் நினைக்கிறாங்களோ அவங்க கிட்ட மட்டும் தான் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. ஆமா சார், வைரமுத்து அந்த அப்பவே டாப்ல தான் இருந்தாங்க. ஒருவேளை நமக்கு இதெல்லாம் வெளி சொன்னா நமக்கான வாய்ப்புகள் பறிக்கப்படுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு கூட சொல்லாம இருந்தாங்க. அப்ப அது பேர் சந்தர்ப்பவாதம் சார். அதையும் பயமா பார்க்க மாட்டீங்க? பயம்னா அப்போ இப்பவும் சொல்லியிருக்க கூடாது, 2018 சொல்லியிருக்க கூடாது.
இப்போ வந்து இப்ப முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வைரமுத்து நெருக்கமா இருக்கிறாரு. அப்போ இப்போ மட்டும் எப்படி அவங்க வந்து சரமாரியாக வைரமுத்துவை பத்தி சமீபத்துல கூட கங்கை அம்மன் கூட உட்காந்துக்கிட்டு ஒரு சேனல்ல பேசுனாங்க. இப்போ இப்போ மட்டும் அந்த பயம் எங்க போச்சு? சார் அது சொன்னதுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கான எல்லா வாய்ப்புகளும் நிராகரிக்கப்பட்டுச்சு. அவங்களுக்கு பாடுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கல. அவங்க மேலதான் குற்றச்சாட்டு முன் வச்சாங்க. அது ராதாரவி முதற்கொண்டு அவங்க மேலதான் பழிய சுமத்துனாங்க. இதுக்கு பயந்துகிட்டே கூட சின்மையை வந்து மறைச்சிருக்கலாம் இல்லையா? எந்த பெண்ணுமே பாதிக்கப்பட்ட உடனே வெளியில வந்து புகார் சொன்னாக்கா யாருமே அவளை தப்பா சொல்ல மாட்டாங்க. அவளுக்கு வாய்ப்புகளும் மறுக்கப்படாது. ஆனா இவங்க வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு அதுக்கு பிறகு அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கு பிறகு பல வருஷம் கழிச்சு அவர் மேல குற்றச்சாட்டு சொல்லும்போது அவங்க மேல இருக்கிற நம்பகத்தன்மை போய்விட்டது சினிமா துறையில. இதுதான் அவங்களுக்கு வாய்ப்புகள் குறைஞ்சு போனதுக்கு இதுதான் காரணம். சார் இப்ப ரீசனா வந்து சின்மயி வந்துட்டு முத்தமலை பாடல் அப்படின்ற ஒரு பாடல் வந்து பாடியிருந்தாங்க. அதாவது அந்த படத்துல இல்லைன்னா கூட அவங்களோட வெர்ஷன் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. குறிப்பா தீயோட வெர்ஷனை விட இவங்களோட வெர்ஷன் தான் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆனா அதை பொதுமக்கள் வந்து ஏத்துக்கிட்டாங்க. ஆனா அசோசியேஷன் வந்து அதுக்கான அங்கீகாரம் கொடுக்கவே இல்லையே. சின்மையும் ஒரு மிகச்சிறந்த பின்னணி பாடிக, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுடைய ஆட்டிடியூட் காரணமா அவங்க திரும்ப திரும்ப தன்னுடைய கேரியரை ஃபிலிம் கேரியரை அவங்களே தான் கெடுத்துக்கிறாங்க. நீங்க சொன்ன மாதிரி அந்த முத்தமழை பாடலுக்கு பிறகு அவங்களுக்கு வந்து ஒரு ஹைப் கிடைச்சது, மக்கள் மத்தியில ஒரு பெரிய ஆதரவு அவங்களுக்கு ஏற்பட்டது. ஆனா இப்போ இந்த மோகன்ஜி படத்துல அவங்க பண்ணியிருக்கிற இந்த சர்ச்சை காரணமா அவங்களுக்கு எழுந்த ஆதரவு இப்போ குறைய தொடங்கிடுச்சு. மற்ற டைரக்டர்ஸ் ஆகட்டும், மியூசிக் டைரக்டர்ஸ் ஆகட்டும் என்ன நினைப்பாங்க, இவங்கள நம்ம கூப்பிட்டு பாட வச்சு நாளைக்கு நம்ம படத்துலயும் வந்து ஏதாவது குறை சொன்னாங்கனாக்கா அதுக்கு நம்ம பிஸ்னஸ் பாதிக்கும் அப்படின்னு பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டாங்க. ஐடியாலஜி வேறன்னு சொல்றாங்க, அது எனக்கு புரியவே இல்லை. இப்போ நாத்திகம் ரெண்டு விஷயங்கள் வந்து சினிமா துறையில் இருக்கு. இதுதான் மேஜரா ஸ்பிளிட் ஆகிருக்கு. மோகன்ஜி ஒரு பழுத்த ஆத்திகர், சின்மையும் ஒரு பழுத்த ஆன்மீகவாதி தான். அப்போ இந்த இடத்துல வந்து ஆத்திகன் மாத்திகன்ற முரண்பாடு கூட வரல. வேற என்ன ஐடியாலஜியை அவங்க வந்து முரண்பாடுன்னு சொல்றாங்க, இதை வந்து சின்மயி விளக்கம் சொல்லணும். ஆமா சரி, இப்போ இன்னொன்னு நான் சொல்லிடுறேன். இப்போ உதாரணத்துக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு பழுத்த ஆன்மீகவாதி. அவர் வந்து ஓரளவுக்கு வலதுசாரி சிந்தனைகளோட ஒத்து போகிறவர், இது எல்லாருக்கும் தெரியும். ஆனா முழுக்க முழுக்க இடதுசாரி சிந்தனை கொண்ட பாரஜித்துடைய படங்களில் ஒரு படம் இல்லை 2 படங்களில் ரஜினிகாந்த் ஹீரோவா நடிச்சார். அதுல காலான்ற படம் வந்து அவருடைய ஐடியாலஜிக்கு அகேன்ஸ்டான ஐடியாலஜியே வலியுறுத்துகிற படம். ஆனாலும் அவர் நடிச்சார். ஏன்னா படம் வேறு, தனிப்பட்ட வாழ்க்கை வேறு அப்படிங்கிற புரிதல் அவருக்கு, ரஜினிக்கு இருக்கு. அந்த புரிதல் சினிமா கலைஞர்கள் எல்லாருக்கும் இருக்கணும். ஆனா சின்மயிக்கு இல்லையா, அல்லது அவங்க வந்து பொய் சொல்றாங்களா அப்படிங்கறது அவங்க தான் விளக்கம் சொல்லணும். ஆமா சார், இப்ப வைரமுத்து பிரச்சனைக்கு அப்புறமாவே அவங்களுக்கு வந்து பாடுறதுக்கு வந்து வாய்ப்புகள் கொடுக்கவே இல்லை. இப்போதான் மோகன்ஜியோட படத்துல பாடினாங்க சின்மயி. அந்த வாய்ப்பு அவங்கள எப்படி கெடுத்துப்பாங்க? நான் தான் சொல்றேனே, ஒன்றும் பப்ளிசிட்டி ஸ்டண்ட் இருக்கலாம். இது இப்படி ஒரு காரியம் பண்ணாக்கா இது மூலம் வந்து நமக்கு மக்கள் மத்தியில் நிறைய அட்டென்ஷன் கிடைக்கும், சினிமாக்காரங்களுடைய அட்டென்ஷன் கிடைக்கும், மேலும் மேலும் பட வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கணக்கு போட்டுக்கலாம், பப்ளிசிட்டி ஸ்டண்டா இருக்கலாம். அல்லது அரசியல் துறை சார்ந்த சினிமா துறையிலேயே கூட வந்து மோகன்ஜிக்கு அகேன்ஸ்டா ஒரு குரூப் செயல்பட்டு கொண்டேதான் இருக்கு. அந்த குரூப் கொடுத்திருக்கிற அழுத்தத்தின் காரணமாக கூட அவங்க இந்த மாதிரி பொய் சொல்லி இருக்கலாம். சரி, இப்ப வலதுசாரி சாதி ரீதியான படங்கள் தான் மோகன்ஜி எடுக்கிறாருன்னு சொல்லிட்டு அடிக்கடி வந்து சர்ச்சையில சிக்கிறாரு. இப்போ சின்மையை வந்து சொல்லவே வேண்டாம், ஏன்னா ஆரம்பத்துல இருந்து அவங்க மேல நிறைய சர்ச்சைகள் வந்துகிட்டே இருக்கு. இப்போ 2 பேரும் இணைஞ்சி இந்த படத்துக்கான ப்ரொமோஷனா கூட பேசி வச்சு இந்த பிரச்சனையை உண்டு பண்ணிருக்கலாம்னு நினைக்கிறீங்களா? ஒரு பிஆர்ஓவா நீங்க இதை நினைக்கிறீங்க? இப்படி ஒரு பர்செப்ஷன் சிலரால் முன்வைக்கப்படுது. ஆனா அது முற்றிலும் பொய், முற்றிலும் தவறு. ஏன்னா மோகன்ஜியை தனிப்பட்ட முறையில் அறிஞ்சவன் நான், அவர் கூட பழகி இருக்கிறேன். அவர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான பர்சன். இந்த மாதிரி பட ப்ரமோஷனுக்காக சீப் பப்ளிசிட்டி வேலையெல்லாம் அவர் பண்ண மாட்டார். இன்னொன்று வந்து அவர் ஜாதி ரீதியான படங்கள் எடுத்து சர்ச்சைக்குள்ளானார் நீங்கள் சொல்கிறீங்க. அதுலேயும் எனக்கு முரண்பட்ட கருத்து உண்டு. திரௌபதி படத்தை தான் பல பேர் அந்த மாதிரி சாதி ரீதியான படம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த திரௌபதி படம் வந்து ஹைகோர்ட்டில் வழக்காக நடத்தப்பட்ட ஒரு உண்மை சம்பவத்தை பின்னணியாக கொண்ட படம். அந்த ஹைகோர்ட்ல எந்த வருஷம் என்ன கேஸ் நம்பர் உள்பட மோகன்ஜியுடைய வழக்கறிஞர்
சேனல்ல வெளிப்படுத்தி இருக்கிறாரு. எனவே அது உண்மை சம்பவத்தை தான் அவர் படமா பண்ணியிருக்கிறார் தவிர அதுல வந்து ஒரு குறிப்பிட்ட சாதியை இழிவுபடுத்த வேண்டும் என்றோ தன்னுடைய சாதியை உயர்த்த வேண்டும் என்றோ அவர் நிச்சயமாக நினைச்சது கிடையாது. அவரும் வேறு இனத்தைச் சேர்ந்தவர், வேறு சாதியை சேர்ந்தவர், நான் வேறு சாதியை சேர்ந்தவன். அவர் உடன் பணியாற்றுகிற பலருமே வந்து வெவ்வேறு சாதியை சேர்ந்தவர்கள் தான். அவருடைய சாதியை சேர்ந்தவர்களையே அவர் பக்கத்துல அப்படிதான் வச்சுக்கணும்னு சாதி வெறி அவருக்கு கிடையாது. எனவே அவர் சாதி வெறி இயக்குனர் அப்படிங்கிற அந்த கூற்றையே நான் வந்து முற்றிலும் நிராகரிக்கிறேன். அதாவது இப்ப வந்து அவரோட ஜாதியை மட்டும்தான் வந்து உயர்த்தி பேசுவாரு, படங்கள்லயுமே வந்துட்டு அவரோட ஜாதியை தான் உயர்த்தி பேசுவாரு, மத்த ஜாதிக்கு வந்து தாழ்த்துற விதமா தான் காட்டுவார் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நிறைய பேர் வந்து கேள்வி கேட்கிறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது திட்டமிட்டு ஒரு பிரிவினரால நடத்தப்பட்டிருக்கிற ஒரு பொய்யான பரப்புரை இது. அவரு எந்த படத்திலையுமே தன்னுடைய சாதியை உயர்வானது அப்படின்னு சித்தரிச்சு ஒரு வசனமோ காட்சியோ சித்தரிப்போ எதுவுமே பண்ணல. சமூகத்துல நடக்கிற சில நிகழ்வுகளை தான் அவர் வந்து படமா பண்றாரு. அவர் லேட்டஸ்டா பண்ணின பகாசுரன், இதற்கு முன்பு பண்ணின பகாசுரன் படத்துல பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து இன்னைக்கு இருக்கிற நவீன டெக்னாலஜில எந்தெந்த விதங்களிலெல்லாம் தவறான ஆண்கள் பயன்படுத்தி அவங்க வாழ்க்கையை சீர்குலைக்கிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகா சித்தரிச்சிருப்பாரு. அது வந்து பெண் சமுதாயத்து மொத்தத்துக்கும் போய் சேர்ந்திருக்க வேண்டிய படம் அது. ஆனா இது போல சில திட்டமிட்ட பொய் பிரச்சாரங்கள் காரணமாக அந்த படம் வந்து பெரிய வெற்றியை பெறல. எனவே அவருடைய படங்களில் வந்து பெண்களுக்கான ஒரு பாதுகாப்பு, பெண்களுக்கான விழிப்புணர்வு, இதைத்தான் அவர் மையப்படுத்தி படங்கள் எடுக்கிறாரு.